அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். பேசும்போது எதை பேசணும், எப்படி பேசணும், எங்கே எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினா பல விதத்தில் தொந்தரவு வருங்க. ஒரு அம்மா வீட்டிலேருந்து வெளியே போகும்போது ஒரு மெக்கானிக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்கள் வீட்டு காலிங் பில்லு இயங்க மாட்டேங்குது, வந்து அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நாயும் கிளியும் இருக்குது, தயவுசெய்து கிளிகிட்ட எதுவும் பேசிக்கிட வேண்டாம், நாய்கிட்ட நீங்கள் என்ன இப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போனாங்க. போன சிறிது நேரத்தில் அந்த மெக்கானிக் வந்து காலிங் பில்லை சரி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த கிளி கியா முறையான கத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த மெக்கானிக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா அந்த கிளி இப்படி கத்திக்கிட்டு இருக்குது, நாய் கம்முன்னு இருக்குது என்று சொல்லி நாய்கிட்ட போய் நாயை தட்டி கொடுத்தான். அந்த நாய் அவனை ஒன்றும் பண்ணலை, அது அமைதியாக கம்முன்னு படுத்துருந்துச்சு. இந்த கிளிகிட்ட வந்தான். கிளியே இப்படி வந்து தாறுமாறாக கத்திட்டு இருக்கியே, அது மாதிரி ரத்தச்சூட்டு மிருகம், அது நாய், அது கம்முன்னு படுத்துருக்குது, வாலாட்டிட்டு என்கிட்ட வம்பு பண்ணாமல் அமைதியாக இருக்குது, நீ இப்படி என் வேலைக்கு இடையூறாக கத்திகிட்டே இருக்கியே, இது நியாயமா அப்படின்னு அந்த கிளியை பார்த்து சொன்னான். அந்த கிளியை சீண்டியும் பார்த்தா, அதை அடக்க முயற்சிச்சா. உடனே அந்த கிளிக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அந்த கிளி, கில்லரு, இவன் என்கிட்ட வம்பு பண்ணுறா, இவனை ஒரு கை பாருன்னு சொல்லி சத்தம் போட்டுச்சு. உடனே அங்கிருந்த படுத்திருந்த நாய் பலார்னு அந்த மெக்கானிக் மேலே தாவி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாய் பேர் கில்லர். பார்த்தீங்களா? அந்த அம்மா எழுதி வச்சுட்டு போனதுக்கான விளக்கம் புரிஞ்சுங்களா? நாய் எதுவும் செய்யாது, ஆனால் கிளியை சீண்டுனா கிளி பேச்சை நாய் கேட்குங்கிறது தான் அந்த கதையோட கருத்து. அதுபோல் போகிற இடம் வர்ற இடங்களில் அமைதியாக இருக்கிற மனிதர்கள், அவங்களுக்கான பக்கபலமான மனிதர்களை வச்சுருப்பாங்க. நாம் இந்த ஆள் சாதாரண ஆள், இந்த ஆளை நம்ம சீண்டி பார்ப்போன்னு சீண்டிடக்கூடாது. ஏன்னா அந்த ஆள் வாய் திறந்தால் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், பலம் நிறைந்தவர்கள் கும்மி ஆட்டம் போட்டுவிடுவாங்க நம்மளை. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். எங்கே போனாலும் கொஞ்சம் நாவை அடக்கி பேச கற்றுக்கணும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதும், தன் பலத்தை காட்டுறதும் நம்மளுடைய உடம்பு கஷ்டத்துக்கும் வாழ்க்கையோட நஷ்டத்துக்கும் பல விதத்தில் நம்மளை தொந்தரவு செய்வதற்கும் நம்ம வார்த்தைகளே நமக்கு வாய்ப்பளித்துடுங்கிறத மறக்கக்கூடாது. ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.